தேர்ச்சி பெறாத மாணவர்களோட நம்பர், அவங்களோட லிஸ்ட் எடுத்து, அவங்களுக்கெல்லாம் நாங்க வந்து தனியா ஒரு டீம் ஆஃப் சைக்கியாட்ரிஸ்ட், கிளினிக்கல் சைக்காலஜிஸ்ட் அண்ட் கவுன்சிலர்ஸ் இவங்கள வச்சு நாங்க வந்து தனியா அவங்களுக்கு வந்து ஒருத்தவங்களுக்கா கால் பண்ண போறோம். ஸோ எங்களோட மெயின் எய்ம் இப்போதைக்கு வந்து 38 டிஸ்ட்ரிக்ட் இருக்குது தமிழ்நாட்டில். 38 டிஸ்ட்ரிக்ட்டையும் இன்றைக்கி ஒரு நாளைக்குள்ளேயே கவர் பண்ணுற மாதிரி தான் நாங்கள் பிளான் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இப்போ என்னென்னா, தேர்ச்சி பெறாத மாணவர்களுக்கு அவங்களுக்குன்னு சொல்லிட்டு சில தேர்ச்சி பெறாதனால சில சிம்டம்ஸ் சைன்ஸ் மாதிரி இருக்கலாம். லைக் அவங்களுக்கு ஒரு மனக்குழப்பம், ஸ்ட்ரெஸ்ஸு, அது மட்டும் இல்லாமல் இதனால வந்து தூக்கம் இல்லாமல் இருக்கிறது, பசி இல்லாமல் இருக்கிறது, அவங்க வந்து அவங்கள தனிமைப்படுத்திப்பாங்க. ஸோ இந்த மாதிரி சில மனக்குழப்பம்லாம் அவங்களுக்கு இருக்கும். அவங்களுக்கு மட்டும் இல்லாமல் அந்த மாதிரி இருக்கிறவங்களோட பெற்றோர்களுக்குமே வந்துட்டு அவங்க ஒரு எக்ஸ்பெக்டேஷனில் இருந்திருப்பாங்க. அது நடக்காதப்ப அவங்க பிள்ளைங்க மேலே அவங்களோட கோவ வெளிப்பாடை காட்டுறது, அது மட்டும் இல்லாமல் சமூகத்தில் யாராவது ஏதாவது சொல்லிடுவாங்களோ அப்படின்னு சொல்லி பயந்துருக்கிறது, இந்த மாதிரி சில மனக்குழப்பங்கள்லாம் இருக்கும். ஸோ இது ரெண்டையுமே வந்து நம்ம வந்து ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு தான் வந்து இந்த மாதிரி ஒரு நாளைக்குள்ளேயே அந்த லிஸ்ட் எடுத்து எல்லாருக்குமே கால் பண்ண ஒரு மெயின் குறிக்கோளாக வச்சுருக்கோம். ஸோ வந்து இந்த மாதிரி அவங்கள வந்து ஐடென்டிஃபை பண்ணி கவுன்சிலர்ஸ் அவங்கள்ட்ட பேசி அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு ரிஸ்கில் இருக்காங்க அப்படின்னா அடுத்து வந்து எஸ்கலேட் பண்ணுவாங்க அடுத்த கட்டத்துக்கு. லைக் கிளினிக்கல் சைக்காலஜிஸ்ட்டையும் சைக்கியாட்ரிஸ்ட்டையும் அப்படியும் எஸ்கலேட் பண்ணியும் அவங்க வந்து ரிஸ்கில் இருக்காங்க அப்படின்னா அந்தந்த டிஸ்ட்ரிக்டில் உள்ள டிஸ்ட்ரிக்ட் மென்டல் ஹெல்த் ப்ரோக்ராம் சைக்கியாட்ரிஸ்ட் கிட்ட நாங்கள் வந்து காண்டாக்ட் பண்ணி அவங்கள நேரில் பார்த்து அவங்களுக்கு எந்த விதமான உதவி வழங்க முடியும் அப்படின்றத பார்த்து நாங்கள் பண்ணுறதுக்கு தான் இது எல்லாமே பண்ணிகிட்ருக்கோம். ஸோ வந்து இந்த மாதிரி ஹை ரிஸ்கில் இருக்கிறவங்கள நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்கக்கிட்ட வந்து நீங்கள் சொல்ல வேண்டிய அட்வைஸ், அந்த மாணவர்கிட்டையும் அந்த பெற்றோர்கிட்டையும் நீங்கள் சொல்ல வேண்டிய அட்வைஸ் என்னென்னா 14416 இந்த நம்பருக்கு வந்து கால் பண்ணி அவங்களுக்கு தேவையான ஆலோசனையும் பெற்றுக்கலாம். அவங்களுக்கு தேவையான ஹெல்ப்பையும் நாங்கள் பண்ணுறதுக்கு தான் இது எல்லாமே நாங்கள் பண்ணிகிட்ருக்கோம். இப்போ அந்த மாணவனோ அல்லது பெற்றோர்களோ ஹை ரிஸ்க் பேஷண்ட்டாக இருப்பாங்களான்றது எப்படி நீங்கள் கண்டுபிடிப்பீங்க? என்ன மாதிரி அதை தெரிஞ்சுக்குவீங்க? அந்த மாதிரி தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் அந்த மாணவருக்கு ஒரு மனக்குழப்பம் இருக்கும். அவங்க வந்து லைக் முன்னாடி நார்மலாக பேசிகிட்டு இருந்தவங்க கொஞ்சம் பேசாமல் தனிமையில் இருந்துக்கிறது, சின்ன சின்ன விஷயத்துக்கெலாம் அலறது, சாப்பிடாமல் இருக்கிறது, தூங்காமல் இருக்கிறது, இந்த மாதிரி இருப்பாங்க. சில பேர் வந்து சின்ன சின்ன விஷயத்துக்கெலாம் கோவப்படுறது, இந்த மாதிரி கூட இருப்பாங்க. இதெல்லாம் மாணவர்கிட்ட நம்ம பார்க்குற விஷயங்கள். இதே பெற்றோர்னு பார்த்தோன்னா, பெற்றோர் அதான் சொன்ன மாதிரி அந்த பிள்ளைக்கிட்ட வந்து அதிகமாக கோவப்படுறது, அவங்க வந்து மற்ற சமூகத்தில் இருக்கிற அவங்க நார்மலாக பண்ணுற வேலையெல்லாம் பண்ணாமல் ஒதுங்கி இருக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பார்த்து இதெல்லாமே ஹை ரிஸ்கில் நாங்கள் எடுத்து அடுத்த கட்டத்துக்கு வந்து என்ன நடவடிக்கை எடுக்கணுன்றதை பார்த்துட்ருக்கோம்.